Peacemakers of Christo. அருமையான இறை வார்த்தைகளை தியானிக்க இருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையில தெய்வ பிள்ளைகளே, நாம் யாரையோ சார்ந்துதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா, அவர்கள் பொறாமை எண்ணம் படைத்தவர்களா இல்லை பாச எண்ணம் படைத்தவர்களா, அவர்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு உதவுவார்களா உதவ மாட்டார்களா என்று நாம் சந்தேகப்பட்டு கொண்டுதான் நாம் மற்றவர்களிடம் பழகி கொண்டிருக்கின்றோம். In our life we have friendship with others. Some friends we deeply believe, we think that they will help in our life. Sometimes they may not help in our life. We think that they will be supportive to our life, but they are not support to our life. Sometimes we think that they will help in our financial crisis or in our diseases. Some people help and some people do not help, but we always crave to have friendship with others. நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே நம்ம யாராவது ஃப்ரெண்ட் இருக்கணும்னு பார்க்கிறோம். அதுதான் நாம் முதல் சாமுவேல் 18வது அதிகாரம் 1 4, 19வது அதிகாரம் 1 7, 20வது அதிகாரம் 1 42, 23வது அதிகாரம் 16 18 முடிய we see a very good friends in Bible. In 1 Samuel chapter 18 verse 1 to 4, chapter 19 verses 1 to 7, chapter 20 verses 1 to 42, we see very good friends called David and Jonathan. தாவீது யோனாத்தான் என்ற இரண்டு பிள்ளைகளை பார்க்கின்றோம். தாவீதுக்கு அவ்வப்பொழுது கஷ்டங்கள் வருகிறது, வெறுப்புகள் உண்டாகிறது, எதிரிகள் வருகிறார்கள். ஈவன் அந்த சவுல் அவனை கொல்ல விரும்புகின்றான், விரட்டுகின்றான், கொலை செய்ய முயற்சி எடுக்கின்றான். ஆனால் யோனாத்தானுடைய தந்தையே அவனை கொல்லும் பொழுது யோனாத்தான் அந்த சவுலை விட்டுவிட்டு, தந்தையை விட்டுவிட்டு நண்பனான தாவீதுக்கு உதவுகிறான். We see in the Bible that Jonathan and David were very good friends. The king Saul, the father of Jonathan, wanted to kill David, and he was chasing him, he was searching for him, he was planning so many things to kill him. He was finding way to kill him. In spite of knowing that Saul, the dad of Jonathan, was trying to kill, David and Jonathan were very good friends. They had a good relationship. இன்றைய காலகட்டத்தில் தெய்வ பிள்ளைகளே, ஒருத்தனுக்கு கஷ்டம் வந்துருச்சு, ஒருத்தனுக்கு நோய் வந்துருச்சு, ஒருத்தனுக்கு பண கஷ்டம் வந்துருச்சு, ஒருத்தனுக்கு கடன் வந்துருச்சு. மேபி நம்ம 8வதுல இருந்தே இல்ல 6வதுல இருந்தே நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்கலாம். ஆனால் அவனுக்கு கஷ்டம் வருகின்ற காலத்திலே நம்ம அவனை விட்டுட்டோம், அவனை மறந்துட்டோம், அவனை வெறுத்துட்டோம், அவனுக்கு உதவி செய்யல, அவனை போ வராத என்ற பேசாத என்று நாம் தள்ளிவிட்டு விட்டோம். ஆம் தெய்வ பிள்ளைகளே, இந்த உன்னத காலத்திலே, இந்த உன்னத நேரத்திலே கடவுள் என்ன வலியுறுத்துகிறார்? உன்னை நம்பி ஒருத்தன் வந்தான் அல்லவா, உன்னோடு ஒருத்தன் இருந்தான் அல்லவா, ஏன் அவனை விட்டு விட்டாய், ஏன் அவனை மறந்தாய்? இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய சகோதர சகோதரிகளையே நாம் வெறுத்து விடுகின்றோம், அண்ணன் தம்பிகளை வெறுத்து விடுகின்றோம், அக்கா தங்கைகளை வெறுத்து விடுகின்றோம். என்ன பழப்பு பழக்கிறோம் தெய்வ பிள்ளைகளே? நம்மளும் உணரவில்லை, நம்மையே நாம் உணரவில்லை, நம்மில் இருப்பவர்களையும் உணரவில்லை. அப்புறம் எதுக்குடா நீ வாழ்ந்துட்டு இருக்கிற? வேஸ்ட் தானடா, பூமிக்கு வேஸ்ட் தானடா. My dear children of God, though David had a very crucial time, but he always loved Jonathan and Jonathan loved David. In our life we were friends from 6th standard or 8th standard or 10th standard, or our colleagues were there, we were very good friends. But one day came where my friend went into trial, where my friend fell in debt, fell in sickness, fell in problems, fell in court case. Did I remain with him? No.
I left him, I forgot him, I neglected him, I obstructed him, I offended him. I did not attend his phone call. அவன் phone செய்த பொழுது நான் மறுத்து விட்டேன். நீ என்ற பேசாதடா. I told him not to speak to me. I avoided him. I avoided seeing him. My dear friends, in this world, even people are there who are neglecting his own brothers and sisters for the sake of money. They don't want to attend their calls. They don't want to speak to them. They don't want their presence in their house. They don't want to feed them. What kind of human nature you are? What kind of human being you are? Are you here for what you are here? Why are you here on this earth? You are waste on this earth because you never realized who you are and you never realized the relationship, the friendship. You always cut every relationship. Now you are alone sitting like an orphan. You feel loneliness. Dear friends, we should never leave our friendship. We should never leave our friendship, and we should never misuse our friendship. We should not misuse our friendship. We are not here to use our friend. We are not here with selfish motives to grab everything from him, to take away everything from him. And some people are there who always ask them to spend the money, and we never spend. சில பேரு அடுத்தவன் என் ஃப்ரெண்டு பண்ணுவான், செலவு பண்ணுவான்னு அடுத்தவனையே செலவு பண்ண வைக்கிறான். ஆனா ஒரு நாள் இவன் செலவு பண்ணது இல்ல. Friendship is both sides should be equal, my dear friends. And some people always be friend to get money from others. And one friend of mine told, if you are not giving money, don't speak to me. நேரா முகத்து முள்ள மேல சொல்றான் என் நண்பன் ஒருத்தன், எனக்கு அப்பப்ப நீ பணம் கொடுக்கலன்னா நீ என்கிட்ட பேசவே பேசாத என்று கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொல்றான் தெய்வ பிள்ளைகளே. அப்ப பணம்னா ஃப்ரெண்ட்ஷிப்பா அல்ல பணத்துக்காக தான் ஃப்ரெண்ட்ஷிப்பா? இப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சிந்தியுங்கள் தெய்வ பிள்ளைகளே, உன்னோடு இருப்பவன் யார்? நல்ல நண்பனா கெட்ட நண்பனா? கெட்ட நண்பன் என்றால் அகற்றிவிடு, மறந்துரு, அவனோட சேராத. ஒரே ஒரு நல்ல நண்பன் உன்னோடு இருந்தா போதும். 1000 கெட்ட நண்பர்களை வச்சுட்டு எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க சொல்லுவது வேஸ்ட். Dear friends, it is better to avoid thousands bad friends. That is it. It is better and best to avoid all the thousands of friends, bad friends in your life, and you have only one good friend. Even if one good friend is not there, be alone with the Lord. He will bless you as he blessed King David. He will bless you. You will be a mighty king in the presence of the Lord. Let God be your friend. Let God be your friend. Avoid all bad friends. கெட்ட நண்பர்களை அகற்றிவிடு. கடவுள் உன் நண்பனாக இருக்கட்டும். ஆமென். திருசிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை. திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து தன்னுடைய வல்லமையான கரத்தினால் வழி நடத்தி காத்தருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 2:30 மணியிலிருந்து 4:30 மணி வரைக்கும் உங்களுடைய ஒவ்வொரு கருத்துக்களுக்காகவும், நேத்து திருப்பலி, மரித்த ஆத்துமாக்களுக்காக திருப்பலி, மாசிலா குழந்தைகளுக்காக திருப்பலி, கிரகோரியன் திருப்பலி, சிறப்பு திருப்பலி, நவநாள் திருப்பலியை ஒரே குருவானவர் 2
2 மணி நேரம் ஆண்டவரோடு பரிந்து பேசி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய திருப்பலி கருத்துக்களை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்கள். அதே நம்பருக்கு ரூபாய் 100 செலுத்தினால் உங்களுடைய ஒவ்வொரு கருத்துக்களுக்காகவும் திருப்பலி அர்ப்பணிக்கப்படும். உங்களுடைய நீண்ட நாள் கருத்துக்களுக்காக நேர்த்தி திருப்பலியை ஏறடுங்கள். 3 திருப்பலி, 5 திருப்பலி, 7 திருப்பலி, 9 திருப்பலி, 12 திருப்பலி, 21 திருப்பலி, 30 திருப்பலி, 33 திருப்பலி என்று நீங்கள் அர்ப்பணிக்கலாம். உங்களுடைய ஒவ்வொரு கண்ணீரையும் தேவனுடைய பாதத்தில் சமர்ப்பித்து உங்களுக்காக ஒரே குருவானவர் ஜெபிக்கிறார் என்பதை அன்போடு நினைவு கூறுங்கள். அதிசய எண்ணெய், நரம்பு பிரச்சனைகள், சுவாச பிரச்சனைகள், ஆஸ்மா, மூச்சிறைப்பு, எலும்பு வலி, தசை வலி, தலைவலி, உடல் உஷ்ணத்திற்கு 10 to 20 சொட்டு எடுத்து நன்றாக உரசி தேயுங்க. உடனே உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். கருணை எண்ணெய், மெர்சி ஆயில், தோள்பட்டை வலி, கழுத்து வலி, இடுப்பு வலி, கால் வலி, மூட்டு வலி, தலைவலி, தசைப்பிடிப்பு, பக்கவாதம், முடக்குவாதம், மூட்டுவாதம் அனைத்திற்கும் 10 to 20 சொட்டு எடுத்து நன்றாக தேயுங்கள். உடனே உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, இந்த எண்ணெய்கள் தேவனால் கொடுக்கப்பட்ட எண்ணெய். இது தேங்காய் எண்ணெயோ மற்ற எண்ணெயோ கிடையாது. தெய்வ பிள்ளைகளே, இது மூலிகை எண்ணெய். தேவன் அதிசயங்களை செய்ய வல்லமையாக கொடுத்த எண்ணெயை நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். ரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம் எல்லா செய்வினை, மாய மந்திர கட்டுகள், குடும்ப கட்டுகள், தொழில் கட்டுகள், தகடு, தாயத்து, நோய் கட்டுகளில் இருந்து விடுதலை கொடுக்கிற வல்லமையுள்ள ஜெப புத்தகம். தெய்வ பிள்ளைகளே, 120 வருடம் பழமையானது. நம்முடைய மூதாதையர்கள் அந்தோனியா தகடு, ஜார்ஜியா தகடு எழுதுவதற்கு பயன்படுத்த ரகசிய ஜெபங்கள் உடையவை. இதை நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். தெய்வ பிள்ளைகளே, இந்த யூடியூப் சேனல் ஜீசஸ் டிவி ஃபாதர் டேவிட் என்ற சேனலை தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதை ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வையுங்க, வாட்ஸ்அப் குரூப்ல வையுங்க. இந்த ஊழியத்தை நீங்களும் பலப்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக எங்களுடைய ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உங்களால் முடிந்த பழைய துணி, பத்தாவது துணி, நோட்டு, பேனா, புத்தகங்கள் என்று நீங்கள் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். God bless you all. Praise the Lord. Hallelujah.